சஞ்சய் கிருஷ்ணா யூடியூப் சேனலில் நான் வந்து நேந்திரம் பழத்தை வச்சு வடை செய்ய போகிறேன். இதுக்கு தேவையானது நேந்திரம் பழம் வந்து 2 வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதும். 2 பழம் இட்லி குண்டான் தட்டில் மேல் தட்டில் வச்சு வேக வச்சுருங்க. 20 நிமிஷம். இது நல்லா கொஞ்சம் கொலன்னு ஆகிடும். நேந்திரம் பழம் வந்து ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடாது. நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சத்து. 2 நேந்திரம் பழம், 2 தேங்காய், சின்ன சின்ன தேங்காய். பெரிய தேங்காய் வந்து 1. தேங்காய் எவ்வளோ போட்டாலும் அது சாப்பிட்டா வரும், நல்லா தான் இருக்கும். குட்டி தேங்காய் 2 தேங்காய். வெல்லம் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையானது போட்டலாம், மீதி எடுத்துடலாம். கப்பு வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம், உப்பு கொஞ்சோண்டு, இது ஏலக்காய் பொடி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிடணும். இப்போ இதை வந்து நல்லா இது பண்ணிடும், நல்லா மசிய வச்சிடணும். இது வந்து நல்லா மசிஞ்சோடனே தேங்காய் போடணும். வெல்லம் வந்து இதை நான் உங்களுக்கு அளந்தே போட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2 பழம் போட்டுக்கங்க. நேந்திரம் பழம் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா ஹெல்த்தானது. ஒரு சின்ன கிண்ணம். இது வந்து 1 கப்பு. 2 தேங்காய் போட்டிருக்கேன். அளவு சொல்கிறேன், நீங்கள் எதால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 2 கப்பு தேங்காய். 2 கப்பு தேங்காய். இது 2 தேங்காய். அதே அளந்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். 2 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம் போடுறேன். நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம். 1 கப்பு போடுறேன். இதால் வெல்லம், தேங்காய் 2 கப்பு, 2 வாழைப்பழம் போட்டிருக்கேன், வேக வச்சுக்கணும். 1 கப்பு வெல்லம் போடுறேன். நம்ம தேவைன்னா இனிப்பு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இதில் வந்து பேக்கிங் சோடா, உப்பு கொஞ்சோண்டு, இது ஏலக்காய் பொடி. இப்போ இதை நம்ம கை போட்டே பிசைஞ்சிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா இதுனியாச்சு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு வந்து தேவையானது கொஞ்சோண்டு கோதுமை மாவு கலந்துக்கணும். அளவு இல்லை இதுக்கு. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அதில் கொஞ்சோண்டு கோதுமை மாவு கலந்துக்க வேண்டியது தான். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த நேந்திரம் பழம் வந்து நீங்கள் கொஞ்சம் செம்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசியில் போட்டு மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நல்லா குழ அந்த கருப்பு தோல் வந்த உடனே தான் நீங்கள் அவிச்சிங்கன்னா நல்லா குழ இருக்கும். அதுவே நம்ம இது பிசையக்குள்ள கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசையணும். அது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சினா வந்துடும். இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் பிசைய முடியும் கையால். நானே கையால் தான் பிசைகிறேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு இதை போட்டுருங்க. தேங்காய் கூட 2 கப்பு. நம்ம நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 2 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம் போதும். அதான் கரெக்டான அளவு. இதை நான் எடுத்து வச்சிட்டேன் பாருங்க. இது 1 கப்பு தான் வெல்லம் போடணும். நான் இன்னும் மாவு போடலை, இப்போயே தட்டுற அளவு தான் இருக்குது. இதுக்கு வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு, தேங்காய், கொஞ்சோண்டு கோதுமை மாவு போடுவோம். அவ்வளோதான். வெல்லம் வந்து இந்த பழம் வந்து 2 பழம் இட்லி குண்டா மேல் தட்டில் வந்து 20 நிமிஷம் வேக வச்சுங்க. வாழைப்பழம், வெல்லம். ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை நல்லா மசிய பண்ணிவிடுங்க. நல்லா மசிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லத்தை போடுங்க, தேங்காய் போடுங்க. அதை 3த்தையும் போட்டு நல்லா பிசையணும். ஏலக்காய், பேக்கிங் சோடா, உப்பு, எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இதுக்கு தேவையானது என்னென்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது கொஞ்சம் போட்டுனா போதும். கோதுமை மாவு ரொம்ப தேவையில்லை. இதுக்கு எவ்வளோ தேவைன்னா சும்மா 1 கைப்பிடி அளவு அது போட்டால் போதும். அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இதை வச்சுட்டேன் பாருங்கள். இது தேவைட்டுருந்தால் உங்களுக்கு கோதுமை மாவு போடணும். ரொம்ப தேவையில்லை, தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் அந்த பொசப்பு உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது நீங்கள் பிசைஞ்சு பார்த்து அளவு கரெக்டாக போட்டுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கோதுமை மாவு தேவையில்லை, கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். செய்யுங்க கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து அளவு கிடையாது. நான் 1 கப்பு எடுத்து வச்சேன், கொஞ்சம் போட்டுனா போதும். இதே கெட்டியாக தான் இருக்குது. இது போதும். 1/2 கப்பு தான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு தேவையற்றது நீங்கள் போட்டு பிசைஞ்சிக்கணும். இதே போதும். இதுதான் கரெக்டான அளவு. நம்ம வடை தட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த கப்பு இருக்குதுல்ல, இது வந்து 16 ஸ்பூன் பிடிக்கும் இந்த கப்பில். நான் வந்து இதில் பாதி தான் போட்டிருக்கேன். 7 ஸ்பூன் போட்டு பிசைங்க. பத்தலைன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 7 ஸ்பூன் போதும். இந்த மாவு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் போட்டுக்கணும். இது வடை தட்டுற அளவு ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான். இது இந்த எண்ணெய் கவர் வச்சு அப்படியே தட்டி போட்டுருவோம். வேறு ஒன்றும் தேவை. இந்த அளவு தான் இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ வடை போடும். ஓட்டை போட்டும் போடலாம். ஓட்டை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம உளுந்து வடை செய்கிறோம்ல, அது பேர் தான். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை கூட செய்யுங்க.
கோதுமை மாவு திட்டமாக போட்டுங்க. இதில் தேங்காய், வாழைப்பழம், வெல்லம் இது மட்டும்தான் அதிகமாக இருக்கணும். கோதுமை மாவு கம்மியாக இருக்கும். எண்ணெய் நம்ம எண்ணெய் பிரித்து விட்டுறலாம், அதிலே போட்டுக்கலாம். இலை இருந்தால் இலையில போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே திருப்புங்க, கரெக்டாக வரும். நல்லா வேக விட்டு எடுங்க. நீங்கள் திருப்பி விடுங்க. இது வந்து மேலே கொஞ்சம் லைட்டாக தான் வரும் இந்த இந்த இது மட்டும். ஆனால் நல்லா வெந்தது ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துரு. இந்த குழந்தைங்களுக்கு தரலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. இதில் சீக்கிரமாக செய்கிறது தான் இது. இப்போ இந்த அளவு வந்தவுடனே எடுத்துடலாம். இந்த வடை இந்த அளவுக்கு வந்தவுடனே எடுத்துடலாம். ஏன்னா வெல்லம் தேங்காய் தான். இந்த வடை இப்படி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. எண்ணெய் சூடானோடனே மீடியம் சைஸில் வச்சா போதும். வந்து ரொம்ப இதானா கறிவிடும். திட்டமான சூடில் வச்சு வேக வைக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே ஸ்லோ பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 தேங்காய், சின்ன தேங்காய் தான். பெரிய தேங்காய் வந்தால் நீங்கள் போட்டுங்க. எந்த அளவு எடுக்கிறீங்களோ 2 அளவு தேங்காய்னா நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம், பேக்கிங் சோடா கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு பிசையணும். கொஞ்சமாக வந்து கோதுமை போட்டு கட்டுற அளவு பிசைஞ்சால் போதும். அதுக்கு அளவு கிடையாது. அப்படியே கொஞ்சம் குளம் தான் இருக்கும். அப்போ தட்டி போட்டால் சாஃப்டாக இருக்கும். 16 ஸ்பூன் பிடிக்கும் அந்த கப்பு. அதில் பாதி போட்டேன். அப்போனா 8 ஸ்பூன் போட்டுங்க. நீங்கள் 7 போடுங்க. பத்தலைன்னா 1 ஸ்பூன் போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த கப்பு வந்து 16 ஸ்பூன் தான் அந்த கப்பு. அது அளவு. அது இந்த கரண்ட் அடுப்புக்கு அந்த கப்பு வந்து மொத்தம் 16 ஸ்பூனு. நீங்கள் வந்து கரெக்டான அளவு போட்டு பிசைஞ்சிக்கங்க. 7 ஸ்பூன் போட்டால் போதும். பத்தலைன்னா 1 ஸ்பூன் அதிகம், அவ்வளோதான். உங்களுக்கு பிசைஞ்ச அளவுலாம் உங்களுக்கு கரெக்டாக காட்டினேன். அதை பார்த்தே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நேந்திரம் பழம் வந்து உங்களுக்கு வந்து காவட்டாக இருந்தால் பழுக்க வச்சுருங்க. பழமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா கருப்பு, அந்த தோல் வரும் கருப்பு. அதை வந்து அதுக்கப்புறம் தான் இது வேக வைக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் பழமாக வாங்கி வந்தீங்கன்னா அது கையால் உங்களுக்கு மசியலைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து போட்டு பேசிக்கலாம். முடிஞ்சிடும். எண்ணெயை ஆஃப் பண்ணிடலாம். நேந்திரம்பழம் வடை செஞ்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்து, பெரியவங்களும் சாப்பிட்லாம். நேந்திரம்பழம் இப்போ வந்து இந்த நேந்திரம்பழம் ரொம்ப சீப்பாகுது. கிலோவே வந்து 40 ரூபா 50 ரூபா தான் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வாழைப்பூ இது போல் வந்து நேந்திரம்பழத்தில் வடை செய்யலாம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் செய்யுங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் இதெல்லாம் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே சாஃப்டாக இருக்கும், இனிப்பாக. இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வடை ரொம்ப சாப்பிட்டா இருக்கும்.